அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். லிட்ரோ எரிவாயு விநியோகம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. எரிபொருள் விநியோகத்தில் மீண்டும் QR நடைமுறை. நுவரெலியா நெடுங்குடியிருப்பில் தீ பரவல். காலி துறைமுகத்தை வந்தடைந்த ஜெர்மனியின் சொகுசு கப்பல். பதவி விலகினார் எரிசக்தி அமைச்சர். வானிலை தொடர்பில் 11 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. யாழ் மந்திகையில் கோர விபத்து, ஒன்றுடன் ஒன்று மோதிய வாகனங்கள். யாழில் தாக்குதலுக்கு தயாரான கும்பல் அதிரடி கைது. கோர விபத்துகளில் 2 பலி, 3 படுகாயங்களுடன் வைத்தியசாலையில். வவுனியாவில் புகைப்பட நிலையத்தில் தீ விபத்து. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் எரிவாயு விநியோகம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனம் புதிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி மே மாதத்திலும் எரிவாயு விநியோகம் தொடரும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு வந்து சேர்ந்துள்ளது. மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 20,000 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் ஒன்று தென்னாப்பிரிக்கா வழியாக மாலைதீவை வந்தடைய திட்டமிட்டுள்ளது. அதன்படி மே மாதத்திற்கு போதுமான எரிவாயு கையிருப்பில் உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்கான QR குறியீட்டு முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வாகனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக QR விலக்கு நாளை நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிலையில் QR குறியீட்டு முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலம் காரணமாக இன்று முதல் 18ஆம் திகதி வரை வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தில் QR முறை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னதாக அறிவித்தது. இந்த நிலையிலேயே மீண்டும் QR குறியீட்டு முறை கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் முறைமை தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் அமைந்துள்ள பம்பரக்கலை PW நெடுங்குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீப்பரவலால் 3 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. தீக்கிரையான 3 வீடுகளிலும் இருந்த 12 பேர் தற்காலிகமாக உறவினர்கள் வீட்டில் வசிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த தீ விபரவுக்கு காரணமாக அந்த வீடுகளில் இருந்த பெருமதியான உடைமைகள் அனைத்தும் தீக்கிரையாகியுள்ளன. மேலும் தீ ஏற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் எரிவதை கண்டு கூச்சலிட்டதாகவும் அதன் பிறகு அயலவர்கள் மற்றும் தகவல் அறிந்தவர்கள் நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். ஜெர்மனியின் புகழ்பெற்ற சொகுசு கப்பல் MS அமேடா தனது தொடர் உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை சுமார் 900 பயணிகளுடன் காலி துறைமுகத்தை வந்தடைந்தது. பஹாமாஸ் நாட்டின் கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அந்த கப்பல் 580 பயணிகளையும் 315 பணியாளர்களையும் சுமந்து வந்துள்ளது. அவர்களில் பெரும்பான்மையான சுற்றுலா பயணிகள் ஜெர்மனிய நாட்டவர்கள் ஆவார். 2025 டிசம்பரில் ஜெர்மனியில் தொடங்கிய 146 நாள் உலக பயணத்தில் இந்த கப்பல் தற்போது உள்ளது. 193 மீட்டர் நீளமும் 8 தளங்களும் கொண்ட இந்த கப்பலின் அனைத்து அறைகளும் கடல் பார்வையுடன் உள்ளது. சில அறைகளில் தனிப்பட்ட பால்கனி உள்ளது. உணவகங்கள், கஃபே, பொழுதுபோக்கு வசதிகள் உள்ளன. சிறிய அளவானதால் பெரிய கப்பல்கள் செல்ல முடியாத துறைமுகங்களுக்கும் செல்ல முடியும். இது ஒரு முதன்மை சொகுசு கப்பல் என்ற நற்பெயரை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகள் இலங்கையில் தாங்கியுள்ள காலத்தில் காலி, கோட்டை, ஹிக்கடுவ, ருமசல, ஹொக்கலை மற்றும் அகங்கம ஆகிய இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் தமது பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயகொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால ஆகியோர் இன்று பிற்பகல் தமது பதவி விலகல் கடிதங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பித்துள்ளனர். கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதி தொடர்பான
நடைமுறைகளை ஆராய்வதற்காக விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழு முன்னெடுக்கவுள்ள விசாரணைகள் எதுவித தலையீடுகளுமின்றி பாரபட்சமற்ற முறையிலும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காகவே தாங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசு நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இது அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தோடு 7 மாவட்டங்களுக்கு இன்று கடும் மின்னல் தாக்கம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு 11 மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கையான அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்கள், தென் மாகாணம், மொனராகலை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் கடும் மின்னல் தாக்கம் நிலவக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வானிலை அறிக்கை இன்று இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ் மந்திகை பகுதியில் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் யாழ் மந்திகை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக சற்று நேரத்திற்கு முன்னர் இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக வந்த வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த விபத்தின் போது ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் வைத்து வன்முறை குழுவை சேர்ந்த 3 வாள்களுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த 3 புன்னாலை கட்டுவன் பகுதியில் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்ட போலீசார் அந்த தாக்குதலை முறியடித்து குறித்த சந்தேக நபர்கள் 3 கைது செய்து வாள்களையும் கைப்பற்றியுள்ளனர். அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் 2 பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்மிமன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நராவல பொத்தல ஹாசல் ஹில்வத்தை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அந்த வீதியின் மேட்டு பகுதியொன்றிலிருந்து திடீரென பின்னோக்கி நகர்ந்த ஹெப்ரக வாகனம் ஒன்று பாதசாரி மீது மோதியதிலேயே அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த நபர் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் நராவல பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய 27 வயதுடைய கப்ரக வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா 1ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள புகைப்பட நிலையம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற தீ விபத்து காரணமாக நிலையத்தில் உள்ள பெறுமதியான பொருட்கள் எரிந்துள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் பொதுமக்கள் மற்றும் மாநகர சபையின் தீயணைப்பினரும் இணைந்து செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மின்சார ஒழுக்கினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.